ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிவிசி பைப்பு ஸ்டாண்டை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் வீட்லேயும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் சில பேர் பண்ணுற மிஸ்டேக்னால இந்த ஸ்டாண்டு லாங் லைஃப் வராமல் போகலாம். அதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பிவிசிலேயே ஸ்டாண்டு நிறையா பண்ணி பார்த்துட்டு அதில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த யூபிவிசி பைப்பில் ஸ்டாண்டு பண்ணி அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு ஸ்டாண்டு. இன்னமும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நான் இதில் ஏறி நிற்கிறேன் பாருங்கள். இதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இவ்வளோ லாங் லைஃபாகவும் வரத்துக்கு காரணம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இழுத்தாலும் நம்மளுக்கு வராது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எல்லாமே நம்ம 5 வருடத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்டாண்டு. இதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் செஞ்சு அதையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே கொடுத்துருக்கேன். இதை பற்றி வீடியோ வேணால் நம்ம சேனலில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்போவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு 4 வே கிடைக்கல. 4 வே கிடைக்காத காலத்திலேயே இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா 3 வே, அதாவது டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டீயில் நம்ம ஓட்டை போட்டு இந்த ஸ்டாண்டை பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் எல்லாமே நம்ம வந்து சொல்யூஷன் போட்டு ப்ராப்பராக ஃபிட் பண்ணி வச்சாச்சுங்க. அதனால தான் இவ்வளோ நாள் ஆனாலும் இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா இது பிவிசி தாங்க. பிவிசியே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஸ்டாண்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறும் லெக்கை மட்டும் தான் உள்ளே சொல்லியிருக்கோம். இந்த லெக்குக்கு சொல்யூஷன் போட வேண்டாம். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், லெக்குக்கு வேண்டாம், ஆனால் ஃப்ரேமுக்கு சொல்யூஷன் போட்டு ஒட்டணும். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக கட்டிட்டு அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ண ஸ்டாண்டுங்க. இதை வச்சு இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் இப்போ நம்மளுக்கு 3 வே 4 வேல நம்மளுக்கு ஸ்டாண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இதை சொல்யூஷன் போடாமல் நிறைய பேர் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஜாயின்ஸாக வாங்கி வீட்டில் பண்ணும்போதும் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சொல்யூஷன் போட்டு ஒட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஸ்டாண்டு வந்து வெளில எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். இந்த பைப்பு வெளில வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டாண்டு வேஸ்ட் தான் இல்லையா. திரும்பி நீங்கள் அதை ஃபிட் பண்ணணும், திரும்பி ட்ரெயின்ஸ் எல்லாம் கேட்டணும், திரும்பி ஃபிட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பட்டத்துக்கும் வந்து ரீபார்ட் பண்ணும்போதும் சரி தான், நீங்கள் எடுத்து வைக்கும் போதே கீழே போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கழண்டுட்டு போயிடும். ஸோ அப்படி கேளாமல் இருக்கணும், லாங் லைஃப் வரணும்னா முக்கியமான விஷயம் சொல்யூஷன் போட்டு ஓட்டணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன், கேளுங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு உள்ளே போனால் வராதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஃபிட்டிங்கை பொறுத்த அளவுக்கு இதேமாரி ஒரு ஃபிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே பல்லு இருக்குங்க. இந்த பல்லுக்குள்ளே நீங்கள் பைப்பை சொருனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை அழுத்தினா தான் நம்ம வந்து வெளில எடுக்க முடியுங்க. ஸோ பிளாஸ்டிக்கை பொறுத்த அளவுக்கு அதில் உள்ள ஆயில் தன்மை போயிடுச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக உருகிட்டு வந்துடும். நான் 2-3 சைட்டுக்கு போய் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டு சொல்யூஷன் போட்டு ஒட்டாமல் கொடுத்துட்றாங்க. இவங்களை அப்படியே தூக்கி வச்சிடுறாங்க. நிறைய வீட்டில் வந்து கைண்டு கிடக்குது. இப்போ வந்து என்னை கூப்பிட்றாங்க, நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல, ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பாட்டி கூட சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குங்க. அவங்க வந்து சும்மா நார்மலாக ஸ்டாண்டாகவே வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது ஒட்டாமல் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக எடுக்கிறேன். இப்போ நிறைய வீட்லேயும் நான் பார்க்குறேன். ஸோ பார்க்குறத வச்சு தான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் அதை எப்படி ஒட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதை பார்த்து ஒட்டாமல் இருந்தீங்க, இல்லை நீங்களே வாங்கி ஸ்டாண்டு பண்ணீங்க அப்படின்னா கூட ஒட்டி பயன்படுத்துங்க. இப்போ வாங்க அதை எப்படி ஒட்டுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இது பாருங்களேன், கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா. இது ஒட்டாமல் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதேமாரி தான் கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வருங்க. நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓரத்தில் உள்ள ஆயில் இந்த வெயிலில் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உருவிட்டு விழுந்துடும். இதுதான் கான்செப்ட், சரிங்களா. அதனால் எப்போதுமே ஒட்டி தான் பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தேன். இந்த ட்ரெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளாக அந்த ஓட்டை இருந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா பைப்பு கைண்ட் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கைண்ட் இருக்குது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொடி காய்கறிகள் செட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினாங்களாம் ஆன்லைனில். அவங்க இதேமாதிரி ஒட்டாமல் கொடுத்துருக்காங்க. அது பால் கேனில் வச்சுருந்துருக்காங்க. திரும்பி எடுத்து டெரஸுக்கு மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றும் போது பார்த்திங்கன்னா இதேமாரி ஆயிருக்குங்க. இதனால தான் நான் வந்து படித்து சொல்கிறேன், சொல்யூஷன் போட்டு ஒட்டி வாங்குங்க அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு இடமும் இருக்குது. நான் ஈசிஆர்லேயும் போயிருந்தேன். நம்ம ஸ்மார்ட் ஸ்டாண்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டபுள் லேயரு ஸ்டார் பைப்பில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து எல்லாமே கைண்டி நிற்கிது பாருங்கள். இதை வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சொல்யூஷன் போட்டு ஒட்டி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அதனால் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் போட்டு ஒட்டி வாங்க. நீங்களும் சொல்யூஷன் போட்டு ஒட்டி. அடுத்த வீடியோவில் இந்த ஜாயின்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜாயின்ஸ்னு பார்த்திங்கன்னா ஜீனியஸ் பிராண்டுங்க. இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இதுதாங்க சால்வெண்ட்டு. இதே போட்டிருக்கும் பிவிசி அப்புறம் யூபிவிசிக்கு ஒட்டுறதுன்ட்டு. நம்ம ரெண்டுத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இதில் யூபிவிசியை நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது உள்ளே வந்து வாங்கினீங்க அப்படின்னா ப்ரஷ் இருக்கும். நீங்கள் ஒன்றும் கையிலவும் பட வேண்டாம். அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு தடவுங்க. அடுத்து இதை எதை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். 4 வே கனெக்ட் பண்ண போகிறேன். 4 வேலையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பைப்பில் இப்படி ரவுண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதாங்க. 2 பக்கம் பண்ணியாச்சுக்கா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வச்சிங்க. வச்சுட்டு லைட்டாக சுற்றியால் அப்படியே தட்டுங்க, அவ்வளோதாங்க. இது வந்து ஒட்டிக்கும். இந்த பக்கம் ஒரு பைப்பை கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ஸ்டாண்டுங்க. ட்ரீ ஸ்டாண்டுக்கு சென்டர் பைப்பை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இப்படி ஒன்று அவ்வளோதாங்க. இப்படி தான் ரெடி பண்ணும். ஃப்ரேம் இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள். லைட்டாக ஊதி விட்டாலே போதும், காஞ்சி போயிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே ஆகாது. 10 வருஷம் கூட இந்த ஸ்டாண்டு அப்படியே கிடக்கும். சரிங்களா? ஆனால் என்ன பண்ணணும், ஒட்டி பயன்படுத்தணும். இந்த ட்ரீ ஸ்டாண்டு பண்ணுறதையும் பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 4 வே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3 வே, இது மாதிரி 3 வே எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பராக சொல்யூஷன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கான பைப்பையும் எடுத்துக்கிறேன். இது 7 இன்ச்சு பைப்பு. ஸோ இதை வச்சு இந்த பக்கம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து சொல்யூஷன் போட்டாச்சு, அதையும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சொல்யூஷன் போடுறதுக்கும் சொல்யூஷன் போடாமல் இருக்கிறதுக்கும் ஆல்ரெடி அந்த கிறுக்கு சவுண்டு வருது பார்த்திங்களா, அதுமாரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் இதில் வந்து அந்த சவுண்டே இருக்காது. சரிங்களா? இந்த சவுண்டே கரெக்ட் முறுக்கு சவுண்டே இருக்காது. ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்யூஷன் போட்டு கொடுத்துருக்காங்களா போடாமல் கொடுத்துருக்காங்களான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இதேமாரி நீங்கள் ஸ்டாண்ட் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. சொல்யூஷன் போட்டு ஒட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ 2 பக்கம் வந்துடுச்சு. அடுத்து இந்த பக்கம் பண்ண போகிறோம். இதுலேயும் போட்டாச்சுங்க. இப்போ அடிக்கும் போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ் உடஞ்சே போயிடும். நார்மலாக சொல்யூஷன் போடாமல் பயன்படுத்துனீங்கன்னா இன்னொரு விதமாக ஜாயின்ஸும் உடையும். என்னென்னா நீங்கள் கரெக்டாக பைப்பை கட் பண்ணினாலும் ஜாயின்ஸ் உடையும். ஸோ பைப் எல்லாமே நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் இது வரைக்கும் ஒரு ஜாயின்ஸ் கூட நம்மளுக்கு உடையாதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ட்ரீ ஸ்டாண்டோட ஃப்ரேமு ரெடி ஆகிடும். இப்படி தான் ட்ரீ ஸ்டாண்டு பண்ணணும். தாரில் வச்சு பார்த்தா எல்லா பக்கமும் வந்து சமமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு லெக்கை வந்து நான் சொல்யூஷன் போட வேணாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு எப்போ வேணால் வச்சுக்கலாம். அது ஒன்றும் ஆகாது. இது கைண்டாக தான் நம்மளுக்கு ஸ்டாண்ட்லேருந்து பாட்டு கீழே விழும். லெக்கை வந்து நம்ம நார்மலாகவே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு அடி கொடுத்தாலே போதும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெட்டாக நின்றுக்கும். மேலே நம்ம வெயிட் வைக்கிறதுனால அது எப்படியும் கையிலாதுங்க. இதுதாங்க கான்செப்ட்டு. சூரிய ஒளியிலையும் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி யூபிவிசி ஸ்டாண்டர்ட் இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததுபடி நீங்கள் செய்யுங்க. உங்களால் செய்ய முடியலன்னா நம்மள்ட்ட சொல்லுங்கள், நம்ம செஞ்சே கொடுக்குறோம். நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம பைசா வாங்குறது இல்லைங்க. ஸ்டாண்டுக்கு மட்டும்தாங்க பைசா. அது லோக்கலுக்கு மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க. சென்னையை தவிர வந்து பார்த்திங்கன்னா வெளி ஸ்டேட்டுக்கும் நம்ம அனுப்புகிறோம், டிஸ்ட்ரிக்கும் அனுப்புகிறோம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட எல்லா விதமான ஜாயின்ஸு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுறதா இருந்தால் 7 மணிக்கு மேலே சாயங்காலம் 7 to 9 கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.